இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளுகளிலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போ மனுஷனுக்கு சோதனையோ உபத்திரவமோ எல்லா மனுஷருக்கும் வருகிறது. அப்போ ஏன் அந்த சோதனை உபத்திரவங்கள் எப்படி என்னத்தினால் வருகிறது என்பதை குறித்து நான் வேதத்திலிருந்து தியானிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, நான் பார்த்தது போல கர்த்தர் சிட்சிக்கிற தேவன். அவர் பரீட்சை பார்க்கிற, அவர் நமக்கு பரீட்சை அல்லது பரீட்சையை அனுமதிக்கிற தேவன். அதனால் அவர் நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். நமக்கு பொறுமையும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் அவருடைய வல்லமை வெளிப்படவும் செய்கிறார் என்பதை குறித்து நான் பார்த்தோம். இந்த நாளில் ஏன் சோதனை வருகிறது அல்லது வேதனையோ பலவீனங்களோ ஒரு மனுஷனுக்கு ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது பாவம் செய்வதனால் மனுஷனுக்கு சோதனையோ உபத்திரவங்களோ வருகிறது என்று நான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதியோடு காணப்பட்டான். வியாதியோடு அவன் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே காணப்பட்டான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சென்று அவனை சுகமாக்குகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு நேராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ அவனுடைய பாவத்தினாலோ அவர் முன்னோருடைய பாவத்தினாலோ இந்த வியாதி அவனுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாவம் அல்லது நம்முடைய பிதாக்கள் செய்த பாவம் அந்த வேதனையும் பலவீனங்களையும் சோதனையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிய முடியும். அதே போல ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இப்போ முதலாவது திமிர்வாதக்காரனை அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அப்போ அந்த திமிர்வாதம் உண்டானதற்கு காரணமான அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுது அந்த மனுஷன் எழுந்து அவன் சுகமாகி நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் நாம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்படையும் பொழுது கர்த்தர் நம்முடைய சோதனையோ அல்லது வேதனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். நாம் மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரியாகிய மிரியாம் என்ன செய்கிறாங்க? மோசே நிமித்தம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது அவள் செய்த பாவத்தினால் உடனடியாக என்ன செய்து அவளுடைய சரீரத்திலே குஷ்டம் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய கோபத்தினால் தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிரியாமுக்கு குஷ்டரோகம் உண்டானதை பார்க்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது அல்லது பலவீனங்களோ வேதனைகளோ சோதனைகளோ உபத்திரவங்களோ நமக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக சில நேரங்களில் அல்லது இந்த சோதனை மனுஷனுக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, ஒரு குருடனாய் பிறந்த ஒரு மனுஷன், பிறவியிலே குருடனாய் பிறந்த மனுஷனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் இப்படி பிறந்திருக்கிறானே, அப்போ இது இவன் ஒருவேளை பாவம் செய்தனாலேயோ அல்லது இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலேயோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிடத்துல வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் குருடர்களை பார்வையடை செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், அப்போ முடவர்களை நடக்க செய்தார். அவருடைய வல்லமை பெரிது என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாகவும் இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். அதே போல நம்ம லாசருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஒரு லாசரு வியாதியா இருந்த பொழுது இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, லாசரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது இன்னும் அவர் பெத்தானியாவுக்கு வராமல் இன்னும் 2 நாள் அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சீஷரிடத்துல சொல்றாரு, நான் அங்கே இராததினால், அவர் லாசருடைய வீட்டுல இருந்தாருன்னா அவர் மரிச்சிருக்க மாட்டான். அப்போ அவர் மரித்த ஒரு லாசருவை
4 நாளான லாசருவை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இவர்தான் மெய்யான கிறிஸ்து, இது உலகத்திற்கு வந்த மேசியா என்பதை எல்லாரும் அறிந்து விசுவாசிக்கும்படியாக இந்த காரியம் நடந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 11:15 தன்னுடைய சீஷரிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்போ அவர் அங்கே இராதனால தான் அந்த லாசரு மரிச்சு அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி திரும்ப அவர் வந்து அந்த லாசரை உயிரோடு எழுப்பினால் அநேகர் வந்து அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக, அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக சில நேரங்கள்ல அந்த வேதனைகளோ அல்லது வந்து சோதனைகளோ சில மனுஷருக்கு வருது என்று பார்க்கிறோம். அப்ப எல்லா காரியங்களையும் நம்ம முதல்ல வாசித்தது போல பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறதல்ல, அவர் மகிமை வெளிப்படும்படியாக அல்லது இந்த சோதனை உபத்திரவங்களின் மத்தியிலே ஒரு மனுஷன் விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியாக, உத்தமத்தை காத்து கொள்ளும்படியாகத்தான் அவர் சில சிக்ஷைகளையும் சோதனைகளையும் தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் பிசாசினால் வரக்கூடிய சோதனை, சில வந்து பிசாசினால் சோதிக்க, அவன் பேரே என்ன செய்தான், சோதனைக்காரன். அவன் ஒவ்வொருவரையும் சோதித்து அழிவுக்கு நேராக அழைத்து செல்லுகிற ஒரு சோதனைக்காரன். நம்ம பார்க்கும் பொழுது யூதாசுக்குள்ள அவன் சாத்தான் புகுந்தான் என்று பார்க்கிறோம். பார்த்த உடனே அவன் வந்து என்ன செய்யறான், ஒரு குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கத்தக்கதாக ஒரு பாவத்தை செய்ய துணிதான் என்று பார்க்கிறோம். அப்போ இச்சைகளை உண்டாக்கி பாவத்திற்குள்ளாக்கி அந்த பாவத்தின் நிமித்தமாக மனுஷனுடைய சமாதானம் இழந்து நோய்வாய்ப்பட்டு வேதனை அடைந்து அவனுடைய ஆத்துமா ஆவி சரீரம் முழுவதையும் அழிவுக்கு நேராக கொண்டு வரக்கூடிய சோதனை தான் அந்த பிசாசினால் கொண்டு வரக்கூடிய சோதனை. நம்ம இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்கிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் பிடைக்கிறது போல சாத்தானானவன் உங்களை புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படியும் விசுவாசத்துல விலகி அவங்கள வந்து இயேசுவை விசுவாசியாதபடி, இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடாதபடி அந்த சீஷர்களை அவர் புடமிடும்படியாக, அவர்களை வந்து புடைக்கும்படியாக சாத்தான் அனுமதி கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். அப்போ நான் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்லுகிறார். நல்லா பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்ந்தோடு எழுந்ததையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் இந்த உலகத்திற்கு அறிவித்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், அப்புறம் வந்து பவுல் அப்போஸ்தலர், இவர்கள் தான் முக்கியமாக அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ அந்த சாத்தான் என்ன பண்றான், இவர்களையும் அந்த விசுவாசத்திலிருந்து வலுவிலக செஞ்சிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் உலகத்துல வந்து அவர் பாடுபட்டு ரட்சிப்பை பெற்று தந்தது இந்த உலகத்திற்கு தெரியாமலே போயிடும் என்பதற்காகத்தான் என்ன செய்யறான், அவர்களை சோதிக்கும்படியாக, அவர்களை கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு பாருங்க. அப்போ அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறான். அப்போ வந்து பிசாசு சோதிக்கிறவன் தான். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதற்காக, அல்லது நம்முடைய பக்தியை கெடுக்கிறதற்காக, நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிறதற்காக, இச்சையை கொண்டு வந்து பாவத்தை தூண்டுகிறதற்காக அது வருகிறவன் தான் அந்த பிசாசானவன். அப்ப நம்ம சோதனைகள் எதனால் வருகிறது என்பதை நாம் ஞானத்தோடு அறிந்து கொண்டு அதை நாம் சகித்து அதிலிருந்து தேவ பலத்தினால் சகித்து கொண்டால் நம்ம இந்த சோதனையிலிருந்து நாம் ஜெயம் பெற முடியும். இல்லை என்றால் அந்த சோதனை நாட்களில் நாம் அமிழ்ந்து அல்லது அழிவுக்கு நேராக நாம் அந்த சோதனைகளை தோற்று நாம் அழிவுக்கு நேராக கடந்து போக வழி ஏதுவாகும். ஆனால் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே நம்மளுடைய காரியங்கள் உபத்திரவங்களின் நேரத்தில் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்திலே இருக்கும் பொழுது அந்த சோதனை நேரத்திலும் நாம் அழுவாமல் இந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெற முடியும். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் பாடுகளின் நிமித்தம் தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் அறியாதபடி புரியாதபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் அங்கலாய்த்து அப்பா முறுமுறுக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று ஆண்டவரே நீர் கற்று தந்திருக்கிறீர். எல்லா உபத்திரவங்களும் பாடுகளும் ஆண்டவரே எங்களை புடமிடவும், எங்களை உருவாக்கவும், எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தவும் உள்ளவைகள் என்பதை நாங்கள் அறிந்து திடமனதோடு அப்பா அவைகளை சகித்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். விசேஷமாக சத்துருவினால் வரக்கூடிய சோதனைகளுக்கு இடங்கூடாதபடி அப்பா நாங்கள் அவைகளை எதிர்த்து நின்று ஜெயம் பெற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.